வணக்கம் தோழர்களே. சாதிய சினிமாக்கள் அல்லது சினிமாவில் சாதி, சினிமாவில் சாதியின் ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது? ரஞ்சித், வெற்றிமாறன், மாரி செல்வராஜ் இவர்களின் வருகைக்கு பின்பு சினிமாவில் சாதியின் ஆதிக்கம் அதிகரித்திருக்கிறதா, அல்லது காலங்காலமாகவே சினிமாவில் சாதியினுடைய ஆதிக்கமும் தாக்கமும் அதிகமாக காணப்படுகிறது? வெற்றிமாறன், ரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்ற இயக்குநர்கள் வந்த பிறகுதான் சினிமாவுக்குள்ள சாதி வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி சாதிய வாடையே சினிமாவுக்குள்ள இல்ல. இவங்கெல்லாம் வந்த பிறகுதான் சினிமாவுக்குள்ள சாதியை பூத்திட்டாங்க. அதனாலதான் சினிமா ரொம்ப தளர்ச்சி அடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமீப காலமா பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காலகாலமா சினிமாவில் சாதியினுடைய ஆதிக்கம் மிகுதியா காணப்படுது. சமீபத்துல நடிகர் ரஞ்சித் அவர்கள் இயக்கி நடிச்ச படமான கவுண்டம்பாளையம், அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சு செய்தியாளர் சந்திப்புல இயக்குனர் பிரவீன் காந்தி அப்படின்ற ஒருத்தர் வெற்றிமாறன், ரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்றவர்கள்லாம் வந்த பிறகுதான் தமிழ் சினிமா ரொம்ப தளர்ச்சி அடைஞ்சு போச்சு, இவங்களெல்லாம் சினிமாவிலிருந்தே ஒதுக்கப்பட வேண்டியவங்க அப்படின்னு பேசியிருந்தார். இதுதான் இப்ப சர்ச்சையா இருக்கு. உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கவுண்டம்பாளையம் அப்படின்ற படமே ஒரு சாதிய படம் தான். கவுண்டம்பாளையம் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டு சாதிக்கு எதிராக நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப அபத்தமா இருக்கு. கவுண்டம்பாளையம் அப்படின்ற படத்தை இயக்கி நடிச்சிருக்க ரஞ்சித் கிட்ட கேட்கும்போது பத்திரிகையாளர்கள் கவுண்டம்பாளையத்தினுடைய கான்செப்ட் என்ன, அந்த படத்தினுடைய கண்டென்ட் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அவர் வெளிப்படையா சொல்றாரு, கவுண்டர் சாதி பொண்ணுங்களை எல்லாம் நாடக காதல் பண்ணி ஏமாத்திடுறாங்க, பட்டியல் இனத்தை சேர்ந்த அல்லது கீழ் சாதி வகுப்பை சேர்ந்த இளைஞர்கள். அதை பத்தின ஒரு ஆவண படமா தான் நான் இதை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. வெளிப்படையாவே சாதியை குறிப்பிட்டு பேசுற அல்லது சாதிய படமா எடுத்து வச்சிருக்கிற ரஞ்சித் அவர்களுடைய மேடையில நின்றுட்டு வெற்றிமாறன், ரஞ்சித், மாரி செல்வராஜ் தான் சாதியை பேசுறாங்க, நாங்கெல்லாம் சாதிக்கு எதிரானவங்க, நாங்கெல்லாம் உத்தமர்கள் அப்படின்னு வேஷம் போடுறது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன் சார், காலகாலமாவே நீங்க சினிமாவில் சாதிய பெயரை வெளிப்படையா சொல்லியிருக்கீங்க, சாதிய பெயரை வெளிப்படையா தலைப்பு வச்சு படத்தை வெளியிட்டு இருக்கீங்க, சாதி பெயரை குறிப்பிட்டு 1008 டைலாக் வச்சிருக்கீங்க. அதெல்லாம் அப்பெல்லாம் நீங்க எங்க இருந்தீங்கன்னு தெரியல. உங்க படமே அப்படிதான் இருந்திருக்கு. இப்ப ஆர்வி உதயகுமார் எடுத்திருக்க படம் எல்லாமே கவுண்டர் சமூகத்தை பத்தின படமா தான் இருந்ததை தவிர வேற வெகுஜன மக்களுக்காக எந்த படமும் அவர் எடுக்கல, மற்ற சாதிக்காகவும் எந்த படமும் எடுக்கல. சாதின்னு தூக்கி வச்சுட்டு அலையிறதே நீங்க தான். கடைசியில பார்த்தா மத்தவங்க சாதியை பேசுறாங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்வியலை பேசிடுற மாதிரியோ இல்ல அவங்க பட்ட இன்னல்களை பத்தி பேசுற மாதிரியோ ஏதோ ஒரு படம் வந்துச்சுன்னா உங்களுக்கு அது உறுத்தலா இருக்கு. சரி, பிரவீன் காந்தி தான் இப்படி பேசியிருக்காரு, மித்தவங்க என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மேடைக்கு வந்திருந்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா, சாதிய படம் அப்படின்னா என்னன்னே தெரியாதவங்க தான் அந்த மேடைக்கு வந்திருக்காங்க. யார் யாருன்னு பேரை கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மோகன்ஜி, இயக்குனர் மோகன்ஜி, இயக்குனர் ஆர்வி உதயகுமார், இவங்கெல்லாம் சாதினா என்னன்னே தெரியாது. அவங்க படத்துல சாதிய வாடை கலந்ததே இல்லை. அவங்க தான் அந்த மேடையில் இருந்திருக்காங்க. ஆர்வி உதயகுமார் அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டாம, எஜமான், சின்ன கவுண்டர், அப்புறம் என்ன தேவர் மகன், இந்த மாதிரி சாதிய டைட்டிலோட தான் அவங்களுடைய தலைப்பு, படத்தினுடைய தலைப்பே சாதிய பெயரோட தான் இருக்கும். ஆனா இவங்கெல்லாம் சாதிக்கு எதிராக பேசுற, இவங்க வந்த பிறகுதான் சாதிய சினிமாக்குள்ள பூத்திட்டாங்க, இவங்க வந்ததுனாலதான் சினிமா சீரழிஞ்சு போச்சு அப்படின்னு பேசுறது ரொம்ப வெக்கக்கேடா இருக்கு. வெற்றிமாறன், ரஞ்சித் போன்றவர்கள் எல்லாம் உண்மையா நடந்த வரலாறுகளை திருப்பி மீட்டுருவாக்கம் செஞ்சு மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும். ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், விளிம்பு நிலை மக்கள் பண்டைய காலம் தொட்டு இன்றைய நாள் வரைக்கும் என்னென்ன மாதிரியான இன்னல்கள் அனுபவிச்சிருக்காங்க, என்னென்ன மாதிரியான கொடுமைகள் அனுபவிச்சிருக்காங்க, சாதியின் பெயராலோ, மதத்தின் பெயராலோ, மொழியின் பெயராலோ என்னென்ன மாதிரியான தீண்டாமைகளுக்கு உள்ளாக்கி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வெளிப்படையா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி படமெல்லாம் எடுக்கிறாங்க. இல்ல நீங்க அவங்களெல்லாம் வந்துட்டு தரமான டைரக்டர் இல்ல, படம் எடுக்கிறதுக்கே லாய்க்கு இல்லாதவங்க, சாதியை உள்ள கொண்டாந்து திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல, அவங்கெல்லாம் தேசிய விருது வாங்குறாங்க, எல்லாராலையும் பாராட்டப்படுறாங்க, அவங்களுடைய படங்களுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கு, கலெக்ஷன்ஸ் இருக்கு, பாக்ஸ் ஆபீஸ்ல அவங்க உயர்ந்த இடத்துல இருக்காங்க, பெரிய பெரிய ஹீரோக்கள் அவங்கள வச்சு நம்மளை வச்சு படம் எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு வரிசையில காத்துட்டு இருக்காங்க. நீங்க பேசுற நீங்க எல்லாம் யார் சார்? முதல்ல பிரவீன் காந்தி அப்படின்ற ஒரு டைரக்டரை யாருக்காச்சும் தெரியுமா? முதல்ல நீங்க யாருன்னே தெரியல. யாருன்னே தெரியாதவங்க எல்லாம் வந்துட்டு வெற்றிமாறனை பத்தி பேசுறதுக்கோ, ரஞ்சித்தை பத்தி பேசுறதுக்கோ என்ன விதமான தகுதி இருக்கு உங்களுக்கு எல்லாம்? வெற்றிமாறனோ அல்லது ரஞ்சித்தோ சாதிய படங்கள் எடுத்துதான் தமிழ்நாட்டுல சாதி வளருது, மதம் வளருது அப்படின்னாலாம் எதுவுமே இல்லை சார். காலகாலமா சாதியும் மதமும் இங்க வேறொன்று இருக்கு. அது பல கொடுமைகளை இங்க நிகழ்த்தி இருக்கு. அந்த கொடுமைகளை அவங்க தோல் எடுத்து காமிக்கிறாங்க, அவ்வளவுதான். அவங்க சமூகத்தினுடைய கால கண்ணாடியா இருக்காங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வியலை எடுத்து காட்டக்கூடிய ஒரு டைரக்டரா இருக்காங்க. உங்களாலதான் எடுக்க முடியல. நீங்க இவ்வளவு காலமா உங்க 50 வருடமா 60 வருடமா உங்க அருமை பெருமையை பேசிட்டு இருக்கும்போது நாங்க கைத்தட்டி ரசிக்கல, விசில் அடிச்சு கொண்டாடல. உங்க அருமை பெருமையை பேசும்போது மட்டும் இனிக்குது. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய, விளிம்பு நிலை மக்களுடைய பாதிப்புகளையும், அவங்க பட்ட அனுபவங்களையும், துன்பங்களையும், துயரங்களையும் எடுத்து காமிக்கும் போது கசக்குதா? இது அவங்களுக்கான காலம் சார். வெற்றிமாறனுக்கும், ரஞ்சித்துக்கும், மாரி செல்வராஜுக்குமான காலம் இது. அவங்களுடைய படைப்புகள் கொண்டாடப்பட வேண்டிய படைப்புகள், நிதர்சனமான உண்மைகள், சமூகத்துல என்ன நடந்துட்டு இருக்கோ அதை தான் அவங்க எடுத்து காமிக்கிறாங்க. தமிழ் சினிமா தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய படைப்பாளிகள் அவங்கெல்லாம். முடிஞ்சா அவங்கள பாராட்டுங்க, வைத்தறிச்சல்ல பேசாதீங்க, பொறாமைகளை பேசாதீங்க. விருமாண்டி, தேவர் மகன்,
எஜமான், நாட்டாமை இந்த படங்கள்ல எல்லாம் வெளிப்படையாவே சாதி பெயர்களை பயன்படுத்தியிருப்பாங்க. நாடார, தேவர, செட்டியார, கவுண்டர, நாயக்கர இப்படின்னு எல்லா சாதியினுடைய பெயர்களையும் வெளிப்படையாவே பேசியிருப்பாங்க. வெளிப்படையாவே புழக்கத்தில் இருக்கும் அந்த படத்துல. அப்பெல்லாம் எந்த சென்சாரும் இல்லை, யாரும் அதை கேள்வி கேட்கல. அதே படங்கள்ல தாழ்த்தப்பட்ட மக்களை குறிப்பிட்டு பேசும்போது சேரி சனங்கங்கிறது, தீண்டப்படாதவங்கிறது, காலனி தெருவுக்காரங்கிறது, ஹரிஜன மக்கள்னு சொல்றது, அங்கெல்லாம் நீங்க எந்த சாதியும் பார்க்கல, வேற்றுமையை பார்க்கல. சினிமாவுக்குள்ள அப்பெல்லாம் சாதி வரல. சரத்குமார், விஜயகுமார் நடிச்ச படங்கள்ல ஃபுல்லாவே எல்லா படங்கள்லயுமே குறிப்பா சாதிய படங்களா மட்டும்தான் இருக்கும் அவங்க நடிச்ச படங்கள் எல்லாமே. விஜயகுமார், சரத்குமார் வர்ற எல்லா படங்களும் நாட்டாம, உயர் சாதிக்காரவங்களை நாட்டாமையும், மீது கீழே இருக்கிறவங்க எல்லாம் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களாகவும், ஒடுக்கப்பட்ட மக்களாகவும், விளிம்பு நிலை மக்களாகவுமே வச்சுதான் படமாவே எடுத்திருப்பீங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு சாதி பற்று வரல, சாதி மீதான இறக்க குணம் வரல, எல்லாரும் சமம்ங்கிற எண்ணம் வரல. ஒரு அசுரனோ, ஒரு மாமன்னன் இந்த மாதிரி படங்கள் வரும்போதுதான் உங்களுக்கு கொஞ்சம் எரிச்சலா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் காலத்துல நடந்திருக்கு, இந்த சாதியை இந்த சாதி ஒடுக்கி இருக்கு, இந்த சாதிக்காரங்களை இந்த சாதிக்காரங்க அடிமைப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் உங்களுக்கு அந்த இடத்துல எரிச்சல் வருது. நீங்க பண்ணதை தான் சார் அவங்க எடுத்து காமிச்சிருக்காங்க. வெற்றிமாறனோ, மாரி செல்வராஜோ, பாரஞ்சித்தோ சமூகத்துல நடக்காத ஒன்னையோ, சமூகத்திலேயே நிகழாத ஒன்னையோ புதுசா கொண்டு வந்து இங்க காமிக்கல. சமூகத்துல காலகாலமா இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறது, இன்னைய கால வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற எல்லா கருத்துக்களையும் தான் அவங்க படமா எடுத்து காமிக்கிறாங்க. அதுல என்ன தவறு இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க. அதுல என்ன தவறு இருக்கு? ஃபர்ஸ்ட் நீங்க முதல்ல நியாயமான படங்களோ அல்லது சாதிய கலவை இல்லாத ஒரு படங்களை எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. ஆடியோ லான்ச்சுக்கு போயிருக்கிறது கவுண்டமாலியாங்கிற சாதிய படத்துக்கு. ஆனா நீங்க சாதியே இருக்கக்கூடாத சினிமாவுலங்கிற பேசுறது எவ்வளவு அபத்தமான செய்தியா இருக்கு. வெற்றிமாறன், பாரஞ்சித் போன்ற படைப்பாளிகளை இது மாதிரியான கொச்சை வார்த்தைகளை சொல்லி பயன்படுத்துவது, கொச்சைப்படுத்துவது என்பது தனிப்பட்ட வெற்றிமாறனையோ பாரஞ்சித்தையோ கொச்சைப்படுத்துவது அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையே கொச்சைப்படுத்துவது போன்றதாகும். தமிழ் சினிமாவிற்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷங்களான கால கண்ணாடிகளான பாரஞ்சித், வெற்றிமாறன் போன்றவர்கள் தூக்கி வைத்து கொண்டாடப்பட வேண்டிய இயக்குநர்கள். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சமூகத்தில் இருக்கக்கூடிய விழுமியங்களை எடுத்து காமிப்பதில் வெற்றிமாறனின் பங்கும் பாரஞ்சித்தின் பங்கும் அளப்பரியது. அவர்களுடைய பயணம் தொடர நம்மளுடைய வாழ்த்துக்கள். வெற்றிமாறன், பாரஞ்சித் போன்ற இயக்குநர்கள் மேலும் மேலும் சமூக சீர்திருத்த கருத்துக்கள் கொண்ட படங்களை எடுத்து மக்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.